ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை காளான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை முட்டைக்கோஸ் தான் இருக்கும், பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்குவோம். கரம் மசாலா தூள் அதே மாதிரி 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் வேணும், அதனால் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவு கட்டியாக இருக்கணுங்க. போண்டா மாதிரி ஓரளவு கட்டியாக போட்டால் தான் நமக்கு காளானுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒட்டுக்க தண்ணி ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்குவோம். மசாலா எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே பிணைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம பிணைஞ்சி வச்ச அந்த முட்டைக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எண்ணெயில் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா அந்த மாவுலேருந்து தனியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா தான் 2 பக்கம் ஈவனாக வெந்து வரும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆயிலை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற மாவு இதே மாதிரி எண்ணெயில் பிச்சு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு மாவு போட்டுக்குங்க. பாத்திரம் சின்னதாக இருந்தால் ஒரு 3 டைம் 4 டைம் மட்டும் போடுங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5-6 டைம் பிச்சு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஆயிலை வடித்து எடுத்துக்குவோம். 2 பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா தான் 2 பக்கம் ஈவனாக வரும். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிலை வடித்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் கூடவே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் பெரிய சொம்பில் ஒரு 2 சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். இதை இதில் ஆட் பண்ணிக்குவோம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நமக்கு காளான் பார்த்திங்கன்னா வெந்து வரணும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி கட்டியே இருக்கும். அதனால் இந்த மசாலா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுர்லாங்க. தண்ணியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த இந்த முட்டைக்கோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இருக்கிற எல்லா முட்டைக்கோசையுமே இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. நல்லா கொதிக்கணும், நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா கட்டி ஆகிக்குங்க. அதுக்கு தான் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா நம்ம அந்த தண்ணியாட்டம் ஊற்றுனது பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இன்னுமே நல்லா கட்டி ஆகுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வரணும். இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கலரி விட்டு போட்டு உப்பு காரம் பத்துதான்னு பார்த்துக்குங்க. அப்படி பத்தலைன்னா போட்டுக்குங்க. இதே கரெக்டாக தான் இருக்கும். அப்படி பத்தலைன்னா காரம் உப்பு வேணாலும் போட்டுக்குங்க, உப்பு தேவைனாலும் போட்டுக்குங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலரி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. காளான் பார்த்திங்கன்னா ரோட்டு கடை ஸ்டைலில் நல்லாவே கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஒரு கலரி விட்டுறலாங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கலக்கி ஊற்றினோம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிரும். அந்த மசாலா பார்த்திங்கன்னா கட்டி ஆகிறத கார்ன்ஃப்ளவர் மாவு போடுதுங்க. இந்த ரோட்டு கடையிலையும் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி தான் போட்டு கட்டியாக பூண்டு விடுவாங்க. இது நல்லா ஒரு கலரி விட்டுலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஒரு கலரி விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டு கடையில் கடையிலேயே வாங்க மாட்டீங்க, வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கொடுக்கும். வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாங்க.